வணக்கம். சிவாய நமஹா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2025 வருடம் புத்தாண்டு வரவிருக்கின்றது. இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே குரு பகவானினுடைய வக்கரத்தில் ஆரம்பித்து குரு பகவானுடைய பயிற்சியிலே முடித்து மறுபடியும் குரு பகவானுடைய வக்கரத்திலே இந்த வருடம் முடிகிறது. இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமைகிறது அத்துணை ராசிக்காரர்களுக்கும். அது எப்படி பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வழங்குகிறது அப்படி என்பதை நமது நெக்ஸ்ட் ஜென் டிவைன் நேர்களுக்காக பிரத்யேகமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இந்த பதிவிலே எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எதை நீங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் இந்த 2025 எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்கு உண்டான பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அப்படிங்கிறது பொதுவாகவே காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசி. இவங்க எப்போதுமே இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தம் இருப்பதனால இவங்களுக்கு முதல் இடத்தை நோக்கிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக இவங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது இவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, 2லே குரு பகவான் வக்கரத்தில் இருக்கின்றார். அதே போல் 6ஆம் பாவத்திலே கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்திலே சூரியன், புதன் ஆகிய கிரகங்களும், 11ஆம் இடத்துல சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கையிலும், 12ஆம் பாவத்திலே ராகு அப்படின்னு தான் இந்த வருடம் முதல்ல ஆரம்பிக்குது மேஷராசிக்கு. அதனால என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் கிரக பயிற்சிகள்னால என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறதையும் விரிவாக மேஷராசிக்கு பார்ப்போம். முதல்ல இந்த இதில் ஒரு நல்லது என்னன்னா, குரு பகவான் 2ஆம் பாவத்திலே வக்கரத்திலே இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது. இந்த குரு பகவானுடைய வக்கரம் எதுவரை செல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 வரை இந்த குரு பகவான் வக்கரத்திலே போய் கொண்டிருக்கிறார். அதுவரையில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்கர பார்வையானது உங்களுக்கு அஷ்டமஸ்தானம், 6ஆம் பாவம் மற்றும் 10ஆம் பாவத்திலே குரு பகவானுடைய வக்கர பார்வை பெறுகின்றபடியினாலே மேஷராசிக்காரங்களுக்கு கடனில் இருந்து நிவர்த்தி, உடல் ஆரோக்கியமாக உணர்தல், அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுதல், ஜீவனஸ்தானம் வலிமை அடைகின்றபடியினாலே குறிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு செயல்திறன் வெளிப்பாடு, உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்திலே உத்தியோக உயர்வுகள், அதே போல் தந்தையார் வழியிலே வர வேண்டிய சொத்துக்கள் சேர்வது, பூர்வீக சொத்துக்கள் சீராக சேர்வது, உங்களுடைய அங்காளி பங்காளி உங்களுடைய உடன் பிறந்தோர்களிடம் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்திருந்தால் அவர்களுடன் ஒன்று சேர்வது அப்படின்னு பல நல்ல பலன்களை குரு பகவானுடைய வக்கர பார்வை வழங்குகிறது. இந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் பார்த்தோம்னா வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதியிலே செல்லுகிறார். அது மேலும் மே மாதம் 11ஆம் தேதி 2025 குரு பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் பாவம், அதாவது சகோதர தைரிய வீரிய சுகஸ்தானம், அந்த 3ஆம் பாவத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலே பெயர்ச்சி அடைவது அப்படிங்கிறது வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய யோக பலன்களை குரு பகவான் உங்களுக்கு வழங்குகிறார். சகோதர சகோதரிகளிடம் அணுகுமுறையிலே மிகுந்த கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம். அதே போல் 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலே செல்வதனாலே தந்தையாருக்கு வழியிலே வர வேண்டிய சொத்துக்கள் சேர்வதற்கான பல நல்ல பலன்கள் கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வை உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்கின்றார், உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்கின்றார். மேலும் உங்களுடைய 11ஆம் பாவம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, 7ஆம் பாவத்தை பார்க்கின்றபடினாலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுதல், 9ஆம் பாவம் உங்களுடைய தாயாருக்கோ தந்தையாருக்கோ உடல் சுகவீனம் ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும். தேவையற்ற உபரி செலவுகள், வீணான விரய செலவுகள் அப்படிங்கிறது எல்லாமே நிவர்த்தியாகும். கட்டுக்கோப்பான முறையில் சிக்கனமான முறையிலே பொருளாதார வளர்ச்சியை எட்டுவீர்கள். 11ஆம் பாவத்தை, அதுவும் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல ஏற்கனவே இப்போது ராகு பகவானும் இருக்கின்றார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு சனியினுடைய சேர்க்கை 11ஆம் பாவத்திலே உங்களுக்கு அமைகிறது. அந்த இடத்தை குரு பகவானுடைய பார்வை அந்த 11ஆம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே லாபங்கள் பன்மடங்கு உயரும். குறிப்பாக சொந்த தொழில் செய்பவர்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மின் உபகரண பொருட்கள், அது மட்டுமல்ல நிலம் வாங்குதல் விற்குதல் போன்ற துறையில் இருப்பவர்கள், அதே போல் வீடு கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள், வெகு விமர்சையான நல்ல வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் அப்படின்னு நல்லபடியாக அமையவிருக்கின்றது.
அதே மாதிரி பார்க்கும்போது சார் இன்னொரு நல்லது என்ன அப்படின்னா, ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி இந்த வருடம் நடைபெறுகிறது. அதாவது ராகு பகவான் கேது பகவானுடைய பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025. குறிப்பாக எல்லா கிரகமும் நேர்கதியிலே செல்லும். ஆனால் ராகுவும் கேதுவும் அபசவ்யம் அப்பிரதக்கணமாக, அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இறங்குவார் ராகு பகவான். அதே போல கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவான் இறங்குவார். அப்படின்னு ஒரு ராசியாக ஏறுறது இதில் இறங்கி கொண்டிருக்கும். அப்படியாக இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்தில் வருகிறார். 12ஆம் பாவத்திலிருந்து 11ஆம் பாவத்திற்கு வருவது நல்ல பலன். குறிப்பாக சொல்லணும்னா தேவையற்ற விரய செலவுகள் குறையும். முதல்ல கட்டுக்கடங்காது இருக்கக்கூடிய விரய செலவுகள் 10 ரூபாய் வருதுன்னா 10 ரூபாய் உடனே செலவாகுதுங்கிற சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறி 10 ரூபாய் வந்ததுன்னா முதலீடுகள் சுப முதலீடுகள் செய்யும்படியான நல்லபடியான வாய்ப்புகள் ஏற்படும். 11ஆம் பாவத்தில் ராகு செல்லக்கூடிய அமைப்பு வெளியூர் வெளிநாடுகள் செல்வது, குடும்பத்துடன் இன்ப சுற்றுலாக்கள் செல்வது போன்ற நல்ல பலன்களை கைகூட்டி வைக்கும். அதே போல கேது பகவான் தங்களுடைய 6ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவத்திற்கு பெயர் செல்கிறார். அந்த கேது பகவான் அவருடைய முக்கியமான காரகம் ஞான மோட்ச காரகன் கேது பகவான். அந்த ஞான மோட்ச காரகனாக இருக்கக்கூடிய கேது பகவான் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம். அதனால் அந்த பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த கேது பகவான் ரொம்ப நல்ல பலனை வழங்குகிறார். வெகு நாட்களாக இறைவனிடம் வேண்டி இந்த காரியத்தை செய்யவே முடியலை. குறிப்பாக நம்ம சாமிகிட்டே தான் வேண்டுறோம், உடனே சாமி நமக்கு அனுகிரகமாக அந்த வரம் செய்கிறார். ஆனால் திரும்பி அந்த சாமிக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை செய்வதற்கு பல வருடங்கள் தள்ளி போகுது பல காரணத்தினால. பொதுவாக சொல்லுவாங்க 7 பிரார்த்தனைக்கு 7 வருடம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதுமாரி பிரார்த்தனை செய்வதை நாம் செய்து முடித்தால்தான் அடுத்த வளர்ச்சிகள் நமக்கு அமையும். இது ரொம்ப தோஷம் இது. அதனால் இதுமாரி செய்திருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து இறைவனுடைய அனுகிரகத்தினாலே அந்த செய்திருக்கக்கூடிய பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரு கிரகங்கள் சூழ்நிலைகள் அமைய வேண்டும். அதற்கான கிரக சூழ்நிலைகள் 5இல் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வழங்குகிறார். அதனால் மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள், நல்ல முன்னேற்றங்கள், செயல்திரை அபிவிருத்திகள் போன்றவைகளும், குறிப்பாக இறைவன் வழிபாடிலே சித்தியும், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது இந்த கேது பகவான் 5ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி அடைவதனாலே. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, திருக்கணித முறைப்படி சனி பகவானுடைய பயிற்சி நடக்குது. ஆனால் வாக்கிய முறைப்படி சனி பகவானுடைய பயிற்சி 2026 தான். அதனால் நமக்கு 2026 தான் சனி பயிற்சிக்கான பலன்கள் என்னங்கிறத அனுஷ்டானம் பண்ணணும். ஆனால் அதற்கு முன்பாக இந்த 2025 சனி பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னா வக்கரகதியை மேற்கொள்ளுகிறார். எதுலேருந்து அப்படின்னா ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை இந்த சனி பகவான் வக்கரகதியிலே செல்கிறார். இந்த வக்கரகதியிலே செல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மேஷராசிக்கு 11ஆம் இடத்திலே செல்கிறார். மேஷராசிக்கு 11ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் செல்லக்கூடியது அமோக வளர்ச்சிகளை உங்களுக்கு தரும். குறிப்பாக செய்தொழிலே உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் அதிகமாக வேலை நேரம் அதிகமாக இருக்கிறது, உங்களுடைய உடல் உழைப்பு அதிகரிக்கிறது. ஆனால் அதற்கான வருமானம் ஏறவே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வருமானம் உயர மாட்டேங்குது அப்படின்னு ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய மேடராசிக்காரங்களுக்கு வருமான உயர்வை நிச்சயமாக இந்த சனி பகவான் 11ஆம் பாவத்திலே வக்கரத்திலே செல்லக்கூடிய காலத்திலே அமையவிருக்கின்றது. அது மட்டுமல்ல, உங்களுக்கும் உங்களுடைய கீழதிகாரிக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் சுமூக உறவை ஏற்படுத்தி வைக்கிறார் சனி பகவான். அதனால் நல்ல பலன்கள் வழங்குகிறது. அடுத்தபடியாக நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026 அடுத்த வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரத்தில் போகிறார். அதுவும் மிதுன ராசியிலே குரு பகவான் உங்களுடைய 3வது பாவத்திலே குரு பகவான் வக்கரகதியிலே செல்கிறார். இது எப்படின்னா ரொம்ப அமைப்பு நல்ல அமைப்பு. 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்கரகதி அடைவது ரொம்ப நல்ல பலன். உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தருவார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்களே, அப்படியான அந்த ஒரு நல்ல ராஜயோக அமைப்புகளை குரு பகவான் வழங்குகிறார். அதனால் அந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வீடு வாங்குவதற்கெல்லாம் சொந்த வீடு வெகு நாட்களாக வாங்கவில்லையே என்று இயங்குபவர்கள் சொந்த வீடுகள் வாங்குவது, அல்லது நான் இருக்கக்கூடிய வீடு எனக்குடைய வேலை செய்வதற்கு வசதியானதில்லை, நான் இன்னொரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நானுடைய வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு அருகாமையிலே இன்னொரு வீடு வாங்க வேண்டும், அங்கே ஒரு இடம் வச்சுருக்கேன், அங்கே நான் வீடு கட்டணும், அல்லது சொந்த வீடு இருக்குது நான் வாடகை வீட்டில் இருக்கேன், சொந்த வீட்டுக்கு கொடுத்தனும் போக முடியல,
இன்னொரு இடத்த நான் விற்பனை பண்ணி அந்த விற்பனை பண்ண இடத்த வச்சு இன்னொரு இடத்துல நான் முதலீடு செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலம் சார்ந்த சச்சரவுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். எப்போ அப்படின்னா சனி பகவானோட குரு பகவானுடைய வக்ர காலத்தில் 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ரத்தில் செல்கிறார். அதுவும் காலச்சக்கரத்திற்கு 3ஆம் பாவம், மேஷராசிக்கு 3ஆம் பாவத்தில். அதனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கைகூடும். குறிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட துறையிலே உங்களுக்கு அமோக வளர்ச்சி அடைவீர்கள். அதனால் இந்த 2025 மேஷராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் ஏற்படும். குறிப்பாக முன் சொன்னது போல எல்லா வகையான துறையிலும் சரி, மேலும் அலங்கார துறைகள், அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே பல நல்ல பலன்கள் இருக்கிறது. சூரிய பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது 2025. அதனால் இந்த சூரிய பகவானோட சஞ்சாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களுக்கும் நல்ல வளர்ச்சிகள், வாழ்க்கையிலே நல்ல செழுமைகள் ஏற்படும். மேலும் இந்த வருடம் 2025 மேஷராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக அவசியம். கந்த சஷ்டி வரக்கூடிய நாளில் வழிபாடு செய்வது, அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 7 நாளில் செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்தது. அதே மாதிரி 15 தினங்கள், அதாவது திதி, அந்த 15 திதிகளில் ஷஷ்டி திதி அவருக்கு உகந்தது. அதே போல் ஒரு மாதம் 30 நாட்கள் என்றால் அது 30 நாட்களில் கிருத்திகை நட்சத்திரம் அவருக்கு ரொம்ப சிறப்பானது. இது மாதிரி நம்மளால் முடிந்தது வாரத்துக்கு ஒரு முறை சிறப்பான விரதம்னா செவ்வாய்க்கிழமை, அதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு சிறப்பான விரதம் முருகப்பெருமானுக்கு எடுக்கணும்னா ஷஷ்டி விரதம், அதே போல் ஒரு மாதத்தில் அவருக்கு உகந்த ஏதாவது விரதம் எடுக்கணும்னா கிருத்திகை நட்சத்திரம். இது மாதிரி முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு சாதகமாக எந்த சாமியை வழிபாடு, முருகப்பெருமானை உங்களுக்கு சாதகமாக எப்படி வழிபாடு செய்ய முடியுமோ அப்படி வழிபாடு செய்யுங்கள். முக்கியம், முருகப்பெருமானுக்கு உகந்த மந்திரங்கள் 1000 கோடிகள் இருந்தாலும் அவருக்கு மிக மிக உகந்தமானது என்ன அப்படின்னா வேல்மாறல் அப்படிங்கிற அற்புதமான அந்த மந்திரம். அந்த மந்திரத்தை 48 தினங்கள் பாராயணம் செய்து சங்கல்பம் செய்து, உங்களுக்கு வீடு வேணும்னு சங்கல்பம் பண்ணி 48 நாள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வீடு கிடைக்கும். குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணி நீங்கள் அந்த 48 நாள் வேல்மாறலை படிச்சிங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எப்பேற்பட்ட பிரார்த்தனைகளும் கைகூட்டி வைக்கக்கூடிய அரிய அற்புத மந்திரம் இந்த வேல்மாறல். இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தார்களே ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025 அமோக பலன்களை வழங்கும். இப்படியாக உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்த்தோம். இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு அல்லது கிடைக்காமல் தள்ளி போவதற்கோ அல்லது முன்கூட்டியோ இல்லை ஏதோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கோ ஒரு விஷயம் கூட கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை ஆராய்ந்து கொள்வது மிக மிக அவசியம். அதை வைத்தால்தான் எந்த கிரகம் இதில் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில், அல்லது எந்த கிரகம் உங்களுக்கு கூடுதல் பலனை தர வேண்டிய கிரகம் சரியில்லாமல் இருக்கு, தசாநாதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு எதை செய்ய வேண்டும்ங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதனால் தனித்துவமான உங்களுடைய ஜாதக பலனை பார்ப்பதற்கு கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமஹ.